திருக்கச்சியகம்பம் ஏகாம்பரநாதர் கோயில் என்பது தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் நகரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான மற்றும் புகழ்பெற்ற இந்து கோயிலாகும். இது பஞ்சபூத தலங்களில் நிலத்தை குறிக்கும் தலமாகும். ஏகாம்பரநாதர், பிரதிவி லிங்கம், மணல் லிங்கம். அம்மன், காமாட்சி அம்மன், ஏழவார்குழலி. தல விருட்சம் மாமரம். இந்த மரம் சுமார் 3500 ஆண்டுகள் பழமையானது என்று நம்பப்படுகிறது. தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். அமைவிடம் பெரிய காஞ்சிபுரம், காஞ்சிபுரம், தமிழ்நாடு. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும். மேலும் நாயன்மார்களால் போற்றப்பட்ட பெருமை வாய்ந்தது. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இக்கோயில் இந்தியாவின் மிகப்பெரிய கோயில் வளாகங்களில் ஒன்றாகும். தெற்கு கோபுரம் 11 அடுக்குகள் மற்றும் 192 அடி உயரத்துடன் இந்தியாவில் உள்ள மிக உயரமான கோயில் கோபுரங்களில் ஒன்றாகும். இக்கோயில் வளாகத்தில் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. இது விஜயநகர ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது. பல்லவர், சோழர் மற்றும் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் இக்கோயில் புனரமைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கோயில் பொதுவாக காலை மற்றும் மாலை நேரங்களில் திறந்திருக்கும். முக்கிய விழாக்கள். பங்குனி உத்திர பிரம்மோற்சவம் மார்ச் முதல் ஏப்ரல் வரை மாதங்களில் 13 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா இக்கோயிலின் மிக முக்கியமான திருவிழாவாகும். ஒவ்வொரு சோமவாரமும் திங்கட்கிழமை பிரதோஷமும் சிறப்பானவை. திருக்குறிப்பு தொண்ட நாயனார், ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், கழச்சிங்க நாயனார் ஆகியோரின் அவதாரத்தலம் மற்றும் சாக்கிய நாயனார் முக்தியடைந்த தலம் இதுவாகும். இத்தலத்தின் இறைவியான ஏலவார்குழலி அம்மையார் உலகம் உய்யவும் ஆகமவழியின்படி ஈசனை பூசிக்கவும் கைலையிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளினார். அங்கு கம்மையாற்றின் கரையில் திருவருளால் முளைத்து எழுந்த மணலால் ஆன சிவலிங்க திருவுருவை கண்டு பூசித்தார். அதுபொழுது கம்மை மானதி பெருக்கெடுத்து வந்தது. அம்மையார் பயந்து பெருமானை இறுகத் தழுவிக்கொண்டார். அப்பொழுது இறைவனது மணல், பிருதிவி, லிங்கத் திருமேனி குழைந்து வளைத்தழும்பும் முளைத்தழும்பும் தோன்ற காட்சியருளினார். அதுகாரணம் பற்றி சிவனுக்கு தழுவ குழைந்தநாதர் என்னும் பெயர் உண்டாயிற்று. இக்கோயிலில் மூமூர்த்திகள் வழிபட்ட கம்பர், வெள்ளக்கம்பர், கள்ளக்கம்பர், நல்லக்கம்பர் அமைய பெற்றமையால் திருவேகம்பம் என்ற பெயர் பெற்றது. இது முத்தி தரும் தலங்கள் 7னுள் முதன்மை பெற்றது. சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த சூளுறவு பிழைத்ததன் காரணமாக திருவொற்றியூர் எல்லையை தாண்டிய அளவில் இருகண் பார்வைகளும் மறைய பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனார்க்கு இடக்கண் பார்வையே இறைவர் கொடுத்தருளிய தலம் இது. தல வெண்பாக்களைப் பாடிய ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், திருக்குறிப்பு தொண்ட நாயனார், சாக்கிய நாயனார் ஆகிய நாயன்மார்கள் ஆவர். இங்கு பிரம்மா, விஷ்ணு, உருத்திரர் என்னும் மூவரும் பூசித்த இலிங்கங்கள் இருக்கின்றன. அவைகள் முறையே வெள்ளக்கம்பம், கள்ளக்கம்பம், நல்ல கம்பம் என்னும் பெயர்களுடன் விளங்குகின்றன. இக்கச்சி ஏகம்பத்திற்கு மாத்திரம் திருமுறைகளில் 12 பதிகங்கள் இருக்கின்றன. இவை சமயக்குரவர்கள் 4வரில் 3வரால் பாடப் பெற்றவை. இவ்வூரில் கச்சியகம்பத்துடன் கச்சி மேற்றலி, கச்சியோனகாந்தன்றி, கச்சினரிக்காரைக்காடு, கச்சியநேகதங்காவதம் என்னும் தேவாரம் பெற்ற கோயில்களும் கச்சி மயானம் என்னும் ஒரு வைப்புத்தலமும் ஆகஸ்ட் 6 கோயில்கள் இருக்கின்றன. இவைகளுள் கச்சிமயானம் திருக்கச்சி ஏகம்பத்தினுள் கொடி மரத்தின் முன்னுள்ளது.